அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சவுண்டை காணாம என்ன பாய், வெள்ளிக்கிழமை நாங்கள் வீட்டில் அழகாக ஃபோனை பார்த்துட்ருப்போம். கூட்டம் வந்து உட்கார வச்சு என்னமோ சொல்கிறீங்களே அப்படின்றீங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கா? தமிழ் புரியலையா? ஒன்றை மட்டும் பார்த்து பேசுகிறேன்னா நீ ஒன்றை கேள்வியோட பதில் சொல்லு. நீ தமிழ் புரியுதா இல்லையா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், குட். யாருக்கு இல்லை தமிழ் புரியலை சொல்லுங்கள். நான் பேசுகிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அதுக்காக தான் கேட்குறேன். எல்லோருக்கும் தமிழ் புரியும்ல? இங்கே பாருங்கள், எல்லோரும் இங்கே பாருங்கள், ஸ்டேஜை பாருங்கள். கிளாஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கா? இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் போர் அடிக்குது அப்படின்னா வேறு மாதிரி மாற்றிடலாம் உங்களுக்காக. எப்படி? இன்ட்ரெஸ்டாக இருக்கா? வெரி குட். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். நான் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கிற மாட்டேன், பயப்படாதீங்க. ஆனால் கேள்வி கேட்பேன். அதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஸ்பாட் ப்ரைஸ் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எனக்கு இங்கே வந்து தரப்பட்டிருக்க தலைப்பு கோல் செட்டிங். நம்ம ஒரு இலக்கை நிர்ணயித்து பயணிக்கணும் அப்படின்ற தலைப்பு நமக்கு தந்திருக்காங்க. கோல் செட்டிங்னா என்ன? எஸ். அடுத்து யார் சொல்லுங்க? யா இல்லை, மைக் இருக்கு, மைக் கொடுங்க பிள்ளைங்களுக்கும். ஒரு மைக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. ஆம்லா கோலை நோக்கி நம்ம வந்து குட் இம்ப்ரெஷன்ல நம்ம வந்து மூவ் ஆகும். கோலை நோக்கி, எஸ், குட் பாயிண்ட். நெக்ஸ்ட் சொல்லுங்கள். அவங்க கொடுங்க, மைக் கொடுங்க. இப்ராஹிம் வாங்க முன்னாடி, மைக் வாங்கி கொடுங்க. ஆம்பிஷனை கரெக்டாக செட் பண்ணணும். ஆம்பிஷனை கரெக்டாக செட் பண்ணணும். வெரி குட். நெக்ஸ்ட். இல்லை, ஒரு நல்ல கோல் செட் பண்ண சின்ன பிள்ளையிலேருந்து அதையே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி காலேஜ் அதையே சேம் கோல் செட் பண்ணால் அதையே இம்ப்ரூவ் ஆகும். குட் குட் குட், வெரி குட். நெக்ஸ்ட். கவனி, எல்லாருக்கும் இதில் இன்ஃபர்மேஷன் இருக்கும், கவனிங்க. ஏன்னா உங்கள் ஜென்சி ஜெனரேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான். எஸ். ஒரு கோல் வந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கோல் அந்த ஸ்டெப்பில் ஏறி குட் குட். நான் இந்த டாப்பிக்கில் தான் பேசலான்னு வந்தேன், எல்லாமே உங்களுக்கு தெரியுது. அப்போ நான் முடிச்சுக்கிறேன் பேச்சு இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதாவது வந்து நம்ம இன்றைய காலகட்டம் அந்த ஜென்சி அப்படின்னு ஏன் வந்துச்சு, இது ஏன் தனியாக ஜென்சி அப்படின்னு சொல்லி பிரித்து இந்த இளைஞர்கள் கூட்டத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜென்சியை தாண்டி அதற்கு முன்னாடி வாழ்ந்தாங்கல்ல, பல காலம் அல்ல. இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது என்ன எப்படி வரலாறு படிப்போம், ஹிஸ்ட்ரி வந்து எப்படி ஸ்டடி பண்ணுவோம்னா, அந்த காலத்தில் அபோவ் 500 இயர்ஸ், அபோவ் 100 இயர்ஸ், அபோவ் 1000 இயர்ஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு பாடத்தை படிப்போம். ஆனால் அந்த டூரேஷன் ஆஃப் 500 இயர்ஸ் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. டிஃப்ரெண்ட்டோ மாடிஃபிகேஷனோ இல்லை பெரிய டிஃப்ரெண்ட்டோ இருக்காது. ஆனால் இன்றைய காலம் இந்த சின்ன ஒரு ஷார்ட், இந்த ஒரு 50 இயர்ஸ், ஒரு 20 இயர்ஸ், 25 இயர்ஸ்க்குள்ளே கூட நிறைய மாற்றங்கள் வந்து அப்போ இருந்தது இப்போ இல்லை, அப்போ இருந்தது இப்போ பயன்பாட்டில் இல்லை. அப்படி நிறைய விஷயங்கள் அழிஞ்சிருக்குது. அப்படி ஏதாவது உங்கள் ஃபாதர் பயன்படுத்தினது நீங்கள் பயன்படுத்தாமல் இப்போ அழிஞ்சிருக்கிறத சொல்லுங்கள். ஒவ்வொரு டேபிளாக சொல்லுங்கள். டக் 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 குயிக். உங்கள் ஃபாதர் பயன்படுத்தியிருப்பார், ஆனால் உங்கள் காலத்தில் இப்போ இல்லை. அது எது? என்னது? பட்டன் ஃபோன். எஸ். நெக்ஸ்ட். பாக்ஸ் டெலிவிஷன். ஓகே ஓகே. யா, டிவி. எஸ், சாலிடர் டிவி. வெட்டி கிட்டிலாம் மூடி வச்சு இருக்கும். ரைட். ரேடியோ. Wonderful. Radio. Next. What is this?
அம்மிக்கல். Yes. But you used this one. இல்லை அந்த கிளாக் வச்சுருக்கார் அவர், இந்த மணி இது. ஓகே. அம்மிக்கல். Yes, still is working in electronic. Online game. Online game. Yes. You play the online game, but your father வச்சுருந்த என்ன இல்லை உங்கள்கிட்ட? சொல்லுங்க. அப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்து விளையாடுறது ஃப்ரீயாக கிட்டிக்கம். ஆமாம், நாங்களாம் பண மட்டை இருக்குல்ல, பனங்காய் பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? பனங்காய் தெரியுமா? யாருக்கு பனங்காய் தெரியாது? பனங்காய்னா என்னங்க இதெல்லாம்? அதாவது அதிகமாக வந்து கடலோரங்களில் ஒரு பாம் ட்ரீ மாதிரி இருக்கும், அதுதான் பனங்காய். அதில் வந்து உருண்டையாக கருப்பு கலரில் உருண்டையாக இருக்கும். இளநி தெரியுமா? இளநி பார்த்துருக்கீங்கள, அதில் கருப்பு வெர்ஷன் பனங்காய். இப்போ அதுலேருந்து அந்த உள்ளே இருக்க நொங்கு, பனங்காய் நொங்கு அதுலேருந்து எடுத்துட்டு நொங்கு தெரியுமா? அந்த நொங்குனுடைய அந்த மட்டை இருக்குல்ல, அந்த மட்டைக்கு 2 நொங்கு மட்டையை கம்பில் மாட்டி அப்படியே நம்ம ஷேக் இப்ராஹிம் இருக்காங்களா, அப்படியே தர கடலோரமாக ஓட்டுவாப்புல வண்டியை. ஒரு தடவை அப்படியே பாஞ்சு உளுந்து கடலுக்குள்ளே உளுந்தவோ, ட்ரெஸ்ஸஸ்லாம் தண்ணியாக போய் எல்லாம் கூத்து நடக்கும். அப்போ வந்து அதெல்லாம் நீங்கள் விளையாடல, மிஸ் பண்ணிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அதில் சப்ஜெக்டு ஏன் நமக்கு இப்போ கோல் செட்டிங் வேணும் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் கையில், எல்லாருக்கிட்டையும் உங்கள் கையில் இருக்குது இன்ஃபர்மேஷன். எங்களுடைய காலகட்டத்திலலாம் வந்து இன்ஃபர்மேஷன் நாங்கள் தேடி போகணும். ஏதாவது ஒரு அது சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்டை போகணும், இல்லை ட்ரைனிங் போகணும், இல்லை வந்து ஒரு காலேஜ் போகணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து 70% இன்ஃபர்மேஷன் உங்கள் கையில் இருக்குது. அதை தாண்டி 30% நம்ம வெளியில் போய் லேர்ன் பண்ணுவோம். பல எக்ஸ்பர்ட்டிட்ட வந்து நம்ம வந்து மற்ற விஷயங்களை கேதர் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறது, இந்த விஷயங்கள். அப்போ தம்பி சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே ஒரே பாயிண்ட் தான் சொன்னீங்க. ஒரு கோல் செட்டிங் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதோடையே ஓடணும். அதை அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன புள்ளியை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய எல்லா எஃபர்ட்டையும் போட்டு ஃபர்தராக அதில் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இன்றைக்கி வந்து ஜென்சினுடைய மெயின் தாட்டாகவே வந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட் வல்லுநர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 0 to 1. வாட் இஸ் 0 to 1? சொல்லுங்க, யாருக்காவது தெரியுமா? 0 to 1. மைக் கொடுங்க தம்பி, மைக் கொடுங்க. இப்ராஹிம், இங்கே ஓடியாங்க, நீங்கள் மைக்கை மட்டும் கையில் வச்சுக்கிறீங்க. நீங்கள் வாங்க, சொல்லுங்கம்மா. 0 to 1. 0 to 1 என்ன தெரியுமா யாருக்காவது? இந்த இங்கே கொடுங்க, ஃப்ரண்ட்டில் கொடுங்க. குயிக்காக வரணும். ஜாலியாக இருங்க கிளாஸு. யா நோ திஸ் அ கோல். கோலில் 0 to 1 அப்படின்னா என்ன? யா கொடுங்க. அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு, கொடுங்க அவருக்கு. ஒன்றும் இல்லாமல் எதையாவது அச்சீவ் பண்ணுறது. எலுமினேட் எல்லாரும் கையில் எடுத்துங்க. எலும்புங்க, எல்லாரும் எலும்புங்க. ஸ்டாண்டப் கிளாப். வண்டர்ஃபுல். ஃபுல் அப்டேட். அவர் 2030 இருக்கார். விஷன் 2030 அவர் தான் இருக்கார். குட். உட்காருங்க, எல்லோரும் உட்காருங்க. அப்படின்னா என்னம்மா? ஒன்றும் இல்லாதது உருவாக்க ஒன்றுனா என்ன சொல்லுங்கள், கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒன்றுமே இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒன்றாவது அச்சீவ் பண்ணுறோம். ஐயா, அது எதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இப்போ ஃபீல்டில் இருக்கிற மாதிரி எனிதிங். லேர்னிங் இன்ஜினியரிங், we finished 1 year of it. ஓகே குட். அல்ஹம்துலில்லாஹ். அதான் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து, இன்றைக்கி நம்ம எல்லாரும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மென்பொருள் இது வாட்ஸ்அப்பை இன்றைக்கி உலகத்தினுடைய பிஸ்னஸினுடைய மெயின் கம்யூனிகேஷனாக வாட்ஸ்அப் இருக்குது. இது ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி ஒரு தொடர்பு இருந்துச்சான். இங்கே குறைங்க, அதில் மைக்கு சவுண்டை கீழே இறக்குங்க லைட்டாக.
இந்த 2வது பட்டனில் இறக்குங்க கீழே. 15 இயர்ஸ்க்கு முன்னாடியோ ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடியோ இப்படி ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருந்துச்சா? தெரியுமா யாருக்காவது வாட்ஸ்அப் அப்படின்ட்டு? இல்லை இப்படி மாதிரி ஒரு துறையில் இப்படி ஒரு கம்யூனிகேஷன் நம்ம உருவாக்கலான்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இப்போ யாரோ ஒரு பர்சன் அவர் ஒர்க் அவுட் பண்ணி அவர் யோசித்து இப்படி ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜீரோவாக இருந்த வேர்ல்டில் ஒரு திங்ஸை உருவாக்குறார். உருவாக்குனதுனால இன்றைக்கி அவர் வந்து பில்லியனியர். அதுதான் வந்து 0 to 1. இன்றைக்கு வேலையில் இப்போ எல்லோரும் சிவில் இன்ஜினியர் படிக்கிறாங்க, நானும் சிவில் இன்ஜினியர் படிக்கிறேன். எல்லோரும் டாக்டர் படிக்கிறாங்க, மெடிக்கல் படிக்கிறாங்க, நானும் மெடிக்கல் படிக்கிறேன். எல்லோரும் XYZ படிக்கிறாங்க, நானும் XYZ படிக்கிறேன். அப்படின்னா அப்படியே தான் நம்மளுடைய லைஃப் வந்து கிராஜுவலாக போகுமே தவிர we cannot achieve different. இந்த வேர்ல்ட் காம்படிஷனில் வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஆளும் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுவ எதையாவது ஒன்று திங்க் பண்ணணும். ஏதாவது ஒன்று இல்லாத ஏதாவது ஏன் இதை இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும், இதை இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இல்லாத ஒன்று சொல்கிறேன் நான். ஒரு சின்ன கான்செப்ட்டு. இப்போ நம்ம வந்து நம்ம தாயிர் பாய் இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு பக்கத்தில் பலதியில் இருக்காங்க, பவாதிலையா வீடு, ஃபைசலியாவில் வீடு. என்னுடைய வீடு வந்து அஜிசியாவில் இருக்குது. இன்னொரு XYZ என்னுடைய நண்பர் வீடு அஜீஸ் மால் கிட்டே இருக்குது. சம்திங் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஏரியாவில் இருக்கிறோம். அப்போ நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம ஒர்க் செய்யக்கூடிய ஆஃபீஸ் வந்து ஒரே இடத்துல இருக்குது. இப்போ எல்லோரும் நாங்கள் வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸ் ஒரே இடத்துல இருக்குது. நாங்கள் எல்லோரும் ஒரே டைம் தான் அங்கே போகணும். ஆனால் என்ன பண்ணுறோம்? அவர் ஒரு கார் எடுத்து ட்ரைவ் பண்ணுறாரு, நான் ஒரு கார் எடுத்து ட்ரைவ் பண்ணுறேன். இப்படியே XYZ ஒரே ஏரியாவில் ஒரு 10 கார் ட்ரைவ் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறோம். இப்போ இதே மாதிரி எல்லோரும் சிங்கிள் காரில் நம்ம போகும்போது பெரிய டிராஃபிக் உண்டாகுது. ரைட்டா? அப்போ நம்மளுக்குள்ளேயே ஒரு சிங்கிள் கனெக்ஷன், ஏதாவது ஒரு கனெக்ஷன். எனக்கு அவர் தெரியாது, XYZ அவர் யாருன்னு தெரியாது எனக்கு. அப்போ யாருன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஒரு சோர்ஸ் உருவாக்கி அவங்க அவருடைய பர்சனல் டேட்டா இத்தனை மணிக்கு என் வீட்டிலேருந்து கிளம்பி இத்தனை மணிக்கு நான் இந்த ஆஃபீஸ் போகணும், யாராலும் இன்றைக்கில் கனெக்ஷன் இருந்தால் நம்ம ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி உருவாக்கி நம்ம ஒரே காரில் ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். எவ்ரிடே ஒரு பர்சன் கார், 4 காருமே ட்ராவல் ஆகும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் பர்சன் கார் ட்ராவல் ஆகும். ஆனால் இந்த ஆளை கண்டுபிடிக்கணும், இவங்கள ஃபைன் பண்ணணும், இது ஃப்ளோவாக கரெக்டாக போகணும். அப்படின்னா அதுக்கு என்ன மென்பொருள் கண்டுபிடிக்கணும், அதை எப்படி உருவாக்கணும் அப்படின்றத யோசிக்கணும். இப்போ அப்படின்னு ஒரு மென்பொருள் இல்லை இப்போ நம்மள்கிட்ட. அப்படியான ஒரு மென்பொருள் நம்மள்கிட்ட இல்லை இப்போ. 0. அப்போ 0 to 1க்கு போகணும், யோசிக்கணும். அப்படி யோசிச்சு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னா அது ப்ராக்டிக்கலில் அப்டேட் ஆகும் பொழுது அது அச்சீவ் ஆயிடுச்சுன்னா தட்ஸ் அ ஃபினிஷ் அவர் கோல். ஒரு நம்மளுடைய லெவலை சேஞ்ச் ஆகிடுமா இல்லையா? சரி, இப்போ மகரிப் டைம் இருக்கிறதுனால இன்ஷால்லா இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கிறோம். மகரிப் முடித்து ஒரு சின்ன செஷன், அதுக்கப்புறம் இன்ஷால்லா நம்ம மௌலவி பேசுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ்.